கவனிராஜா, லாஸ்ட் கிளாஸ் ஜாப் காஸ்டிங்கோட பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஜாப் காஸ்டிங்கோட சம். இந்த 5 சம் உனக்கு நான் மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, அந்த மெட்டீரியல் ஓபன் பண்ணிக்கோ. இந்த சம்ஸ்க்கான ஆன்சர் எப்படி போடுறேன்னு மட்டும் பாரு. உனக்கு ஒரு 3-4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அந்த 3-4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளமும் நான் புக்ல கொடுத்துட்டு அதுல இருந்தா எக்ஸாம்ல கேட்டா கேட்பான். ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன கொடுத்துட்டா, உனக்கு ஒரு நியூலி அப்பாயிண்டட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். யூ ஆர் த நியூலி அப்பாயிண்டட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். You find that selling price of job number 9669 has been calculated on the following basis. இது வச்சான் ஜாப் காஸ்டிங் போட்டிருக்கானா, மெட்டீரியல் போட்டிருக்கான், லேபர் போட்டிருக்கான், பிரைம் காஸ்ட் போட்டு மெட்டீரியல் லேபர் ஆட் பண்ணா என்ன காஸ்ட், பிரைம் காஸ்ட். டைரக்டா பிரைம் காஸ்ட்ல ப்ராஃபிட் ஆட் பண்ணி சேல் பிரைஸ் போட்டான். இது கரெக்டா தப்பான்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா என்ன சார்ஜ் பண்ணணும், ஓவர் ஹெட்ஸ் சார்ஜ் பண்ணிருக்கணும். அந்த ஜாப் காஸ்டிங்ல என்ன சார்ஜ் பண்ணிருக்கணும், ஓவர் ஹெட்ஸ் அவன் சார்ஜ் பண்ணல. அதனால உனக்கு கீழே என்ன கொடுத்துருக்கான், அனலைசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் P&L அக்கௌண்ட் கொடுத்துருக்கான். எதுக்கு ப்ரீவியஸ் இயர் P&L, எதுக்கு ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு calculate and enter the revised cost using the previous year figure as basis. previous year figure தான் நம்ம என்னவா எடுத்துப்போம், பேஸா எடுத்தா ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் போடுவோம். டிராப் தி ஜாப் காஸ்ட் ஷீட். 10% ப்ராஃபிட் வேணுமோ, காஸ்ட்ல 10% ப்ராஃபிட் வேணுமோ, அது என்னது கிடைச்சா காஸ்ட் கண்டுபிடிப்பா பிளஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணா செல்லிங் பிரைஸ் ஆர் சேல்ஸ் கிடைச்சிடும். இப்போ நீ போட போறோம். ஃபர்ஸ்ட் பாரு, ஜாப் காஸ்ட் ஷீட். மெட்டீரியல், மெட்டீரியல் எந்த சேஞ்சும் கிடையாது, ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் தான், 12 ரூபாய் 8 பைசா. ஓகேவா. அடுத்தது என்னது, லேபர். அதுல A B C. A டிபார்ட்மெண்ட்ல 10 hours, 4 hours, 8 hours into 0.25, 0.25, 0.25, 2.5, 1, 2, 4.5, 5.5, 4, 5.5. இது என்ன காஸ்ட், லேபர் காஸ்ட். ஆட் பண்ணா 17.5 பிரைம் காஸ்ட். அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 17.58, இது பிரைம் காஸ்ட். அடுத்து என்ன ஆட் பண்ணணும், ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அவன் போடாமலே क्वेश्चन என்ன பண்ணிட்டான், ப்ராஃபிட் ஆட் பண்ணி செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டான். அது தப்பு. ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், நம்மளுக்கு காஸ்டிங் தெரியும்ன்ற மாதிரி அது தப்புன்னு சொல்லி நம்ம அசம்ஷன்ல நம்ம சம் கரெக்டா போடணும். அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும், கால்குலேஷன் ஆஃப் ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட். ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட். இப்ப ஏ டிபார்ட்மெண்டோட 50% ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட்னா இதுல பாதி இங்க ஓவர் ஹெட் வந்துடும். பி டிபார்ட்மெண்ட் 100% இந்த 1 ரூபி அப்படியே இங்க 1 ரூபியா வந்துடும். இங்க 200னா 2 rupees, இங்க 4 ரூபியா வரும். அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்கணும். இப்ப பாரு, வேஜஸ் எவ்வளவா இருக்குன்னா 5000, 6000, 4000. லாஸ்ட் இயர்ல வேஜஸ் டிபார்ட்மெண்ட் A B C க்கு 5, 6, 4. சார் ஒரே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்ப இங்க 10 into இங்க 22 into 0.25 போட்டிருப்பியா, சம்திங் 30 into 0.25 போட்டிருப்பியா. அப்ப இங்க என்ன வரும், அதே மாதிரி ஒரே ஒரு அமௌண்டா இருக்கும், 20,000 ரூபாய். இங்க ஒரே அமௌண்டா இருக்கும், 10,000 ரூபாய். அப்ப டைரக்டா ஒன்னே எடுத்துக்கலாம். 3 டிபார்ட்மெண்டா இருக்கும்போது 3க்கு தனித்தனியா எடுத்துக்கணும். அப்போ 25, 6, 4 இது வேஜஸ். ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா 2.541, 2.541. அப்ப ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்கணும், ஓவர் ஹெட்ஸ் ரெக்கவரி ரேட் which is nothing but 2.5 by 5 into 100, 4 by 6 into 100, 1 by 4 into 100. அப்ப என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் ஆன் வேஜஸ். இது 2000 ரூபாய் 5 ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ், 50%. கரெக்டா. இது 66.67%, இது 25%. which means what, இது 2000 ரூபாய்னா அதுல 50% ஏ டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ். இது 1 ரூபாய்னா 1 ரூபாயில 66% பி டிபார்ட்மெண்டோட ஓவர் ஹெட்ஸ். சி டிபார்ட்மெண்டோட காஸ்ட் 25%னா இங்க 2 ரூபாயில 25% சியோட ஓவர் ஹெட்ஸ். அப்ப ஏ பி சி அப்படி இது போட்டுக்கோ. இதுல எத்தனை பர்சன்டேஜ், 50, 66.67%, அப்படி போட்டுக்கலாம். ஆர் எனக்கு வேற கால்குலேஷன் சொல்லுங்க சார், ஒண்ணுமே இல்ல. ஏ பி சி எப்பயும் போல 10, 4, 8 காமனா வச்சுக்கோ. 10, 4, 8 தானே இங்கேயும் ஹவர்ஸ், அதை அப்படியே காமனா வச்சுக்கோ. இந்த 0.25ல 50%, 0.25ல 66% இங்க போட்டுக்கோ. 0.25ல 25% இங்க போட்டுக்கோ. ஆன்சர் மல்டிப்ளை பண்ணாலும் எல்லா ஆன்சரும் சேம் தான். என்ன ஆன்சர், 2.5ல 50% எவ்வளோ, 1.125. 1ல 6னா 0.67, 0.5. கரெக்டா. 2ல 25%னா 0.5,
இங்க 1ல 66% 0.67, 2.5ல 50% பாதி 1.25 125 1.25 ஆட் பண்ணா 2.42 வருது. 2. இது ஆட் பண்ணா ஒரு காஸ்ட் வரும் 17.58 பிளஸ் 2.42 போட்டீங்கன்னா 20 வருது. அடுத்தது செல்லிங் காஸ்ட் வேற இருக்கு. என்ன காஸ்ட் இருக்கு? செல்லிங் காஸ்ட் வில் பி ரெக்கவர்ட் அட் என்ன காஸ்ட்னு சொன்ன? ஒர்க்ஸ் காஸ்ட். அப்போ இந்த ஒர்க்ஸ் காஸ்ட்ல தான் செல்லிங் காஸ்ட் வரணும். அப்போ டோட்டல் P&L ஒர்க்ஸ் காஸ்ட்ல செல்லிங் காஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும்ல. டோட்டல் P&L பாத்தீங்கன்னா மெட்டீரியல் 77,500, லேபர் 15,000, ஓவர் ஹெட்ஸ் 5,7,500 ஆட் பண்ணா 1,00,000 ரூபாய் வருது. இதான் ஒர்க்ஸ் காஸ்ட். கொஸ்டின்ல கொடுத்துட்டான் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? ஒர்க்ஸ் காஸ்ட் 1 lakh, செல்லிங் காஸ்ட் 30,000 இருக்கு. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க்ஸ் காஸ்ட்ல? அப்ப இங்க வர ஒர்க்ஸ் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் செல்லிங் காஸ்ட் வரணும்? 30%. அப்போ செல்லிங் காஸ்ட் 30% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட், 30% ஆஃப் 20 rupees என்னது? 6 rupees. 26 இதுல 10% ப்ராஃபிட் வேணுமா? 28.6 செல்லிங் பிரைஸ். ஆட் ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ் வேணுமா? 10% ஆஃப் காஸ்ட் போட்டா உனக்கு கிடைச்சிடும். இவ்வளவுதான் ஒர்க். இப்ப இதுல நீ என்ன பெருசா பண்ண? மெட்டீரியல் கொடுத்ததை போட்டாச்சு, லேபர் கொடுத்ததை போட்டாச்சு, ஆனா டோட்டலா 5.5 போடாம பிரிச்சு காட்டணும். ஏபி எவ்வளவு, சி எவ்வளவு பிரிச்சு காட்டணும். இது என்ன கண்டுபிடிச்சா? பிரைம் காஸ்ட். ஓவர் ஹெட்ஸ் போடாமலே அவன் காஸ்ட் ஷீட் போட்டிருக்கான். ஜாப் காஸ்ட் ஷீட் போடணும். ஓவர் ஹெட்ஸ் எப்படி போடணும்? ப்ரீவியஸ் P&L பேசிஸா வச்சுக்கணும். அவனே கொடுத்திருக்கான் ப்ரீவியஸ் P&L என்னவா எடுத்துக்கணும் பேஸா. அப்ப ப்ரீவியஸ் P&L 564ன்றது லேபர், ப்ரீவியஸ் P&L 2.541ங்கிறது ஓவர் ஹெட்ஸ். அப்ப இதுக்கு ரிலேஷன் கண்டுபிடி. 50, 67, 25. அப்ப இங்க 2.5 அதுல 50% இது, இதுல 1 அதுல 66% இது, இதுல 2 அதுல 66% மேட்டர் முடிச்சு டேரக்டா போட்டுனா அடுத்து ஒர்க்ஸ் காஸ்ட் வந்துச்சு. அடுத்து செல்லிங் காஸ்ட் ஆட் பண்ணணும். செல்லிங் காஸ்ட் எங்க இருந்து ஆட் பண்ணுவ? செல்லிங் காஸ்ட் வில் பி ரெக்கார்டட் டு ஒர்க்ஸ் காஸ்ட். அப்போ டோட்டல் P&L ஒர்க்ஸ் காஸ்ட் 1 lakh, செல்லிங் காஸ்ட் 30%. அப்ப இதுலயும் 30% போட்டா ஆன்சர். இதுக்கப்புறம் எப்பயும் போல ஆட் பண்ணி முடிச்சுன்னா காஸ்ட் ஷீட் முடிஞ்சிச்சு. இதான் என்னது? ஜாப் காஸ்ட் ஷீட். அடுத்த ப்ராப்ளம் போடலாமா? நல்லா கவனி. எப்படி கொடுத்திருக்காங்க? அடுத்த ப்ராப்ளம் எல்லாமே சிமிலர் டைப்பா பார்க்க கூடாது. அடுத்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். A work order of 100 units of commodity. Work order of 100 units of commodity has to pass through 4 different machines of which machine hour rate கொடுத்துட்டான். மிஷின் அவர் ரேட்டுங்கிறது மெட்டீரியல் லேபரா ஓவர் ஹெட்ஸ். மிஷின் அவர் ரேட் ஓவர் ஹெட்ஸ். மிஷின் ஒர்க் பண்ற காஸ்ட் எல்லாமே ஓவர் ஹெட்ஸ். மெட்டீரியலும் கிடையாது, லேபரும் கிடையாது. மிஷின் அவர் ரேட் கொடுத்துட்டான். ஒரு ஹவருக்கு எவ்வளவு ரேட்னு கொடுத்துட்டான். ஃபாலோயிங் எக்ஸ்பென்ஸ் ஹேவ் பீன் இன்கர்ட் ஃபார் த ஒர்க் ஆர்டர். 100 யூனிட் ஏதோ கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. 100 யூனிட் செஸ் போர்டு ரெடி பண்ணி கொடுக்கணும், 100 யூனிட் சார்ஜர் ரெடி பண்ணணும், 100 யூனிட் மார்க்கர் ரெடி பண்ணணும். 100 யூனிட் மார்க்கருக்கு 4 மிஷின் PQRS என்ற 4 மிஷின் ஒர்க் பண்ணணும். மெட்டீரியல் 8,000 ரூபாய் செலவாகுமா? மெட்டீரியல் 8,000 போட்டு. வேஜஸ் வந்து 500. வேஜஸ் எவ்வளவா? 500. மெஷின் P has been engaged for 200 hours. Q 160 or 240, yes 132 hours கொடுத்துட்டான். After the work has been completed, material worth rupees 400 has to be found as surplus and returned. அப்ப 8,000 மெட்டீரியல் போட்டல, அதுல 400 மைனஸ் பண்ணிரு. ஏன்னா என்னாச்சு? ரிட்டர்ன் ஆச்சு, யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா வாங்கிட்ட, அது ரிட்டர்ன் பண்ணிடு. ஆபீஸ் ஓவர் ஹெட்ஸ் 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட் தான். ஆபீஸ் ஓவர் ஹெட்ஸ் 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட். அதனை அவனே கொடுத்துட்டான். ஒர்க் காஸ்ட் சேல்ஸ் காஸ்ட் ஒர்க் காஸ்ட்ல போடணும். செல்லிங்க்கு வேற மாதிரி கொடுப்பான். 40% of work cost, but on account of all-round rise in the cost of admin, distribution and sale, there has been 50% rise on. அப்ப 40% 50% add பண்ண என்ன ஆகும்? 60% ஆயிடும். 40 plus 50 40 ல 50% எத்தனை பர்சன்ட்? 40 plus 20 60% வந்து ரைஸ் ஆயிடும். Moreover, if it is known that 10% of production have to be scrapped, 10% of production என்ன ஆயிடும்? ஸ்கிராப். அப்ப அட்மின் ஒரு ஹெட்ஸ்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் வருதா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதுல 10% என்ன ஆயிடுமா? ஸ்கிராப் ஆயிடுமா? அது வந்து 5% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் சேலுக்கு இதாகும், ரெக்கவர் ஆகும். அந்த 10% ஆஃப் இது 5% உனக்கு வந்து சேல் பண்ணா வேல்யூ கிடைக்கும். அது எப்படி நான் சம் போடும்போது சொல்றேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான்?
20% ப்ராஃபிட் அவன் வேணுமா காஸ்ட்ல? எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் வேணுமா? 20%. இப்ப எப்படி காஸ்ட் ஷீட் போடுறான்னு கவனி. இந்த சம்ல உனக்கு வேலையே கிடையாது ராஜா, எல்லாமே அவனே என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். நீ என்ன பண்ணணும், சும்மா பேருக்கு அதான் அங்கங்க போஸ்ட் போட்டு ஆட் பண்ணா போதும். நல்லா கவனி. மெட்டீரியல் 8000 minus 400 7600. வேஜஸ் 500 ஆட் பண்ணா 8100. இது என்ன காஸ்ட்? பிரைம் காஸ்ட். அடுத்தது என்னது? ஓவர் ஹெட்ஸா? ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா PQRS 4 மிஷின் இருக்கு. PQRS 4 மிஷின் இருக்கு. மிஷின்ல ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 200 ஹவர்ஸ், Q 160 ஹவர்ஸ், R 240 ஹவர்ஸ், S வந்து 132 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம். இதுக்கான ரேட்டும் அவனே கொடுத்துட்டான். 1.25 2.5 3 1.25 2.5 3 2.25 கொடுத்துட்டான். அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா போதும். மல்டிப்ளை பண்ணா 250 400 720 297 ஆட் பண்ணா 1667. இது ஓவர் ஹெட்ஸா? இது ஆட் பண்ணா அது பேர் தான் என்ன காஸ்ட்? ஒர்க்ஸ் காஸ்ட். இது என்ன காஸ்ட்? ஒர்க்ஸ் காஸ்ட். அடுத்து என்ன ஓவர் ஹெட்ஸ் போடுவ? அட்மின். போன சம்பள அட்மின் இல்ல, அதனால டைரக்டா நம்ம எங்க போயிட்டோம், செல்லிங் போயிட்டோம். இந்த சம்பள அட்மின் இருக்கு. அப்ப அட்மின் ஓவர் ஹெட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்திருக்கான்? 40%. பட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரைஸ் இன் ஆல் காஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஏறிச்சு? 50%. அப்போ 40% பிளஸ் 50% போட்டா 60%. எப்படி? 40%ல 50% எவ்வளோ? 20. 40 plus 20 60%. அப்போ இதுல 60% என்ன ஓவர் ஹெட்ஸ்? அட்மின் ஓவர் ஹெட்ஸ். கரெக்டா? அப்ப 60% ஆஃப் ஒர்க் காஸ்ட் இஸ் 5860. 5860 ஆட் பண்ணா 15627. 15627. இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது என்னது? லெஸ் ஆர் ஆட் ஸ்கிராப் வேல்யூ. எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வீணா போயிடுமா? 10% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வீணா போயிடுமா? அப்போ 15627ல 10% எவ்வளோ? 1562 வீணா போயிடும். அது நார்மல் லாஸ் தானே. நார்மல் லாஸ் வில் பி சார்ஜ் டு கஸ்டமர் தான். அதை நம்ம லாஸ் இன்கர் பண்ண தேவையில்ல. ஆனா இது அந்த 1562 வருது இல்ல, 10%, 5%, 10%, அதுல 5% ரியலைஸ் ஆயிடுமா? இதுல எத்தனை பர்சன்ட் ரியலைஸ் ஆகுமா? எடைக்கு போட்டா 5% கிடைக்குமா? அப்போ உனக்கு 5% கிடைக்குதா, உனோட காஸ்ட் குறையுதா? அப்போ 5% ஆஃப் இந்த 1562 எப்படி? 15627ல 10% ஆஃப் 15627 will be scrapped. எக்ஸாம்பிள் 15627க்கு 100 மார்க்கர் ரெடி பண்ணிருக்கேன்னா அதுல 10% 1 மார்க்கர் என்ன ஆயிடும்? வீணா போயிடும். அந்த ஒரு மார்க்கரோட விலை 100 ரூபாய்னா எனக்கு 5% கிடைக்கும், 5 ரூபாய் கிடைக்கும். அப்போ 15,627ல 10%னா 1562 வீணா போயிடும். 1500 ரூபாய்க்கான பொருள் வீணா போயிடும். அதை வித்தா எனக்கு 5% கிடைக்குமா? 78 rupees கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணிக்கணும்? டிடெக்ட் பண்ணிக்கணும். டிடெக்ட் பண்ணா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஆட் ப்ராஃபிட் போட்டா டிவைடட் பை 100 யூனிட்ஸ் போட்டா சேல் பிரைஸ் பர் யூனிட். இதெல்லாம் எல்லாமே எத்தனை யூனிட்ஸ் போடுற? பர் யூனிட் போட்டா முடிஞ்சு போச்சு. இது ஒரு ப்ராப்ளம். இதுல P&L கொடுத்திருக்க மாட்டான் அனலைசிஸ்க்கு. அவனே ப்ரீ டிட்டர்மைண்டா கொடுத்துட்டான். அவனே 60% கொடுத்துட்டான். நம்ம போன சம்பளம் நம்ம கண்டுபிடிக்கணும் 40 60. இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்கான்? மெட்டீரியல் கொடுத்துட்டான் 9 lakhs, வேஜஸ் கொடுத்துட்டான் 750, அட்மின் ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், ப்ராஃபிட் எல்லாமே கொடுத்துட்டான். இதை வச்சு நீ ஹேவ் டு ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட். சும்மா நீனே ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண. காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேஜஸ்ல ஓவர்ஹெட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு வச்சிரு. அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து ஒர்க் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் ஒர்க் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு வச்சுட்டு, இப்போ அவன் சொல்லியிருக்கான் ஃபார் த 2017-18 கொஸ்டின் நம்பர் 3 நான் படிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா அவனே ஓட்டான். எப்படின்னா மெட்டீரியல் 9 lakhs, வேஜஸ் 7.5 lakhs, ஆட் பண்ணா 16.5 lakhs, ஓவர்ஹெட்ஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அடுத்தது போடுவ 4.5 lakhs, ஆட் பண்ணா 21 lakhs. அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ் போடுவ? அட்மின், அதுவும் அவனே கொடுத்துட்டான் 4,20,000. அப்ப 25 lakhs 20,000. கரெக்டா? ஆட் செல்லிங்
அதுவும் அவனே கொடுத்துட்டான் 5,25,000. ஆட் பண்ணா 30,45,000. ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான் 6,09,000. ஆட் பண்ணா 36,54,000. இது அவனே கொடுத்துட்டான். இது எதுக்கு கொடுத்துருக்கான்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரேட். என்ன ரேட்? ஓவர் ஹெட்ஸ் ரெக்கவரி ரேட். வேஜஸ் எவ்வளவு? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 4.5 டிவைடட் பை 7.5 இன்டூ 100, 60%. அடுத்தது அட்மின் ஓவர் ஹெட்ஸ்க்கான ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்கணும்ல. அட்மின் வில் பி ரெக்கவர்ட் இன் worst cost. Selling will also be recovered at worst cost. அப்ப 4.2 divided by 21 lakhs into 100. இங்க என்ன இருக்கு? 1000 divided by 21 lakhs into 100. இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருதா? இப்போ கண்டுபிடிச்சு வச்சுட்டு அவன் சொல்ற டேட்டாக்கு நீ பர்சன்டேஜ் போட்டு நீ என்ன பண்ணணும்? ஜாப் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப ஜாப் காஸ்ட் ஷீட் போடும்போது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டா தெரியாம நிக்க கூடாது. வேஜஸ் தெரியும்ல, அதுல 60%. அதை ஆட் பண்ணா ஒர்க் காஸ்ட் வந்துரும்ல, அதுல இந்த பர்சன்டேஜ் போட்டா அட்மின், அதுல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துரும். அப்புறம் திருப்பி அதே ஒர்க் காஸ்ட்ல இத்தனை பர்சன்டேஜ் போட்டா செல்லிங். ஆட் பண்ணா அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. Factory has received the order. It is estimated that material would be 12 lakhs. Material எவ்வளவுமா? Labor will be 7.5 lakhs. 12 plus 7 19.5 lakhs. Add factory overheads போடணுமா? இதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்கான்னு பாரு. What would be the price of order? What would be the price of order to earn the same rate of profit on sale? To rate here, assuming selling and distribution overheads gone by 15% ஏறிடுச்சோம். 15% என்ன பண்ணிடணும்? செல்லிங் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஏற்றிடணும்? 15%. ஆல்ரெடி இங்க சப்போஸ் 25% வருதுன்னு வச்சுக்கோ. ஆர் அதெல்லாம் அனதர் அசம்ப்ஷன் எடுக்கலாம். அமௌண்ட் கண்டுபிடிச்சு அதுல 15% ஆட் பண்ணலாம். அமௌண்ட் கண்டுபிடிச்சு அதுல 15% கூட என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். சரி கவனி, ஓவர் ஹெட்ஸ் வந்து அது 15% ஏறிச்சான். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் ரெக்கவர்ட் அட் வேஜஸ் சொல்லிட்டான். இப்போ நீ என்ன பண்ணணும்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வில் பி எத்தனை பர்சன்டேஜ்? ஜஸ்ட் இது கண்டுபிடிச்சு வச்சுப்போமா? 4.2 divided by 21 into 100 போட்டா 20%. அட்மின் ஓவர் ஹெட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 20. 525 divided by 210 into 100 போட்டா 25%. கிடைச்சிருச்சா? இப்போ இது மெட்டீரியலா, இது லேபரா, இது என்ன காஸ்ட்? பிரைம். அடுத்து என்ன காஸ்ட்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ 19.5 lakhsல இன்டூ 60% போட்டா 11.7 lakhs. ஆட் பண்ணா 31.2 works cost. Add admin எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் works cost? 31.2 into 20%, 6.24. 31.2 plus 6.24 போட்டா 37.44. Add selling selling 25% plus 15% ஏறிடுச்சான். அப்ப எத்தனை பர்சன்ட்? 40% ஆஃப் என்ன காஸ்ட்? ஒர்க் காஸ்ட். ஏன்னா இதுல தான் ரெக்கவர் பண்ணிருக்கு, எல்லாமே ஒர்க் காஸ்ட். அப்ப 21 lakhsல 40% போடு. இங்க எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க் காஸ்ட்? 31.2ல 40%. அப்ப 31.2 into 40% போட்டா 12.48. ஆட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து 15% அதிகமா வேணுமா போன ப்ராஃபிட்டோட? போன வருஷம் ப்ராஃபிட்டோட 15% அதிகமா வேணுமா? அதே மாதிரி போன வருஷம் ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ் ஆன் சேல்னு கண்டுபிடி. போன வருஷம் ப்ராஃபிட் ஆன் சேல் எவ்வளவுன்னு கண்டுபிடி. அதே பர்சன்டேஜ்ல விட 15% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். காஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம்? இது தேர்ட் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபோர்த் ப்ராப்ளம் நீயே போட்டுடலாம். ஏன்னு கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல, ஃபோர்த் ப்ராப்ளம் பாரு ரொம்ப சிம்பிள். ஃபிஃப்த் ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி. ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன கொடுத்துட்டான்? மெட்டீரியல் கொடுத்துட்டான், லேபர் ஓவர் ஹெட்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டான். லேபர் ஓவர் ஹெட்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டான். காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் எ பர்டிகுலர் ஆர்டர்னு சொல்லி மெட்டீரியல் லேபர் கொடுத்துருக்கான், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கொடுத்துருக்கான். கீழே சென்டென்ஸ் கவனி. The general manager has the idea that the jobs executed on order of this nature are underpriced. So the service of firm of cost accountant of which you are a member has been acquired for a thorough investigation. நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், தப்பா கொடுத்துருக்கான், பில்லிங் தப்பா இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறான். Can you detect after a careful pursuit of the limited available information? இந்த available information தான் கொடுத்துருக்கேன், இதை வச்சு கண்ணால முடியுமா? இந்த ஃபண்டமெண்டல் தப்பு என்னென்ன இருக்கு எல்லாமே பார்த்து கரெக்டான ரிவைஸ்ட் காஸ்ட் ஷீட் போட்டு கொடுக்குறான். அவன் போட்டு விட்ட காஸ்ட் ஷீட்ல என்ன தப்புனா, மெட்டீரியல் கொடுத்துருக்கான் 1000 ரூபாய், லேபர் கொடுத்துட்டான், இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு சும்மா ஒரு காஸ்ட்டை போட்டு விட்டுருக்கான். சும்மா
ரெக்கவரியே பண்ணாம சும்மா ஒரு 600 போட்டிருக்கான். அப்படி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. என்ன சொல்றான் பாரு சொல்யூஷன். The predominant fault is the adoption of blanket rate for the distribution of indirect manufacturing overheads. சும்மா ஒருத்தன் யூஸ் பண்ணக்கூடாது. பக்காவான ஓவர்ஹெட்ஸ் ரெக்கவரி ரேட் தான் என்ன பண்ணும் யூஸ் பண்ணும். உனக்கு லேபர் கொடுத்துருக்கான், ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்கான். லேபர் 40,000, ஓவர்ஹெட்ஸ் 20,000. எத்தனை பர்சன்ட்? 50%. கரெக்டா? இது 20,000, இது 40,000, 200%. 30,000 100%. இப்போ 120 கொடுத்துருக்கான்ல, இதுல 50% தான் இட் should be the direct labor, சாரி வேஜஸ் டிபார்ட்மெண்ட் ஏ ஓட ஓவர்ஹெட்ஸ். அடுத்ததுல வந்து 200% இருக்கா, அப்ப இங்க 280னா 280 என்ன வரும்? 560 will be the சிக்கு வந்து 200 சேம் 200 வரும். இதை போட்டு நீ புதுசா ஒரு காட்சி சேம் டம்மி ப்ராப்ளம் இதெல்லாம். ஓகே, வெறும் ஓவர்ஹெட்ஸ் பிரச்சனை மட்டும்தான், அதான் பிரச்சனை, வேற எதுவும் கிடையாது. ப்ராப்ளம் மட்டும் பெருசா இருக்கும். 5th ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தப்பான ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். எப்படின்னா மெட்டீரியல் வேஜஸ் போட்டுட்டு ஓவர்ஹெட்ஸ் போடாம டைரக்டா ப்ராஃபிட் ஆட் பண்ணி செல்லிங் காஸ்ட் அரைவ் பண்ணிட்டான். அது கரெக்டா தப்பா? தப்பு. நீ என்ன பண்ணணும்? ஓவர்ஹெட்ஸ் என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். எப்படி கொண்டு வரணும்? ரெக்கவரி ரேட் போடணும். அங்க வேஜஸ் இங்க டிபார்ட்மெண்ட் ஏ வேஜஸ் எவ்வளவு, டிபார்ட்மெண்ட் ஏவோட ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு, ரெக்கவரி ரேட் போடு, முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 6 கொஞ்சம் கவனி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஆனா இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இல்ல. சரியா? இதுல நவம்பர் 20 வராது. பட் ஃபியூச்சர்ல ஜாப் காஸ்டிங் இந்த அட்டெம்ப்ட் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்பான். உன் புக்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும், நல்லா கவனி. In a factory following the job costing methods and abstract from work in progress on 30th September அன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்கான். என்னென்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா, ஜாப் 115, ஜாப் 118, ஜாப் 120, 3 ஜாப் தான் இப்ப ரன்னிங்ல இருக்கு. என்னென்ன ஜாப் நடந்துட்டு இருக்கு? 115, 118, 120. அதுக்கான மெட்டீரியல் கொடுத்துட்டான், அதுக்கான லேபர் ஹவர்ஸ் கொடுத்துட்டான், அதுக்கான ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்ளைடு கொடுத்துட்டான், எவ்வளவு அப்ளைட் ஆயிடுச்சுன்னு கொடுத்துட்டான், மொத்தம் ஓவர்ஹெட்ஸே கொடுத்துட்டான். மெட்டீரியல் யூஸ்ட் இன் அக்டோபர் as follows கொடுத்துருக்கான். மெட்டீரியல் யூஸ்ட் இன் அக்டோபர் as follows. மெட்டீரியல் ரெக்வசிஷன் நம்பர் கொடுத்துருக்கான், பக்கத்துல ஜாப் நம்பர் என்னென்ன ஜாபுக்கு போகுதுன்னு கொடுத்துருக்கான், அதுக்கான காஸ்ட் கொடுத்துட்டான். அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜாப் நம்பர் கொடுத்துருக்கான், அந்த ஜாப் நம்பருக்கான லேபர் ஹவர்ஸ் கொடுத்துருக்கான், ஜாப் நம்பருக்கான லேபர் ஹவர்ஸ். 2 ஜாப் 2 ஃபேக்டரி இருக்கு, ஏ பின்னு, டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி, ரெண்டுத்துக்கு என்னன்னு கொடுத்துட்டான். அப்புறம் ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. A shop credit slip was issued in October. Material issued under requisition number 54 was returned back. அப்ப இந்த 54 ஜாப் 118 கேட்டிருக்கான். அப்ப எந்த காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும்? இந்த 54க்கான காஸ்ட் 118ல. ஆனா திருப்பி அமிச்சிட்டான். இப்ப என்ன பண்ணக்கூடாது? நீ ஆட் பண்ண கூடாது, விட்டுறணும். நீ அது உள்ள சேர்த்துக்க கூடாது. மெட்டீரியல் காஸ்ட்ல என்ன பண்ணிக்க கூடாது? சேர்த்துக்க கூடாது. ஏன்னா ஆர்டர் போட்டேன், வந்ததை நான் என்ன பண்ணிட்டேன்? ரிட்டர்ன் பண்ணிட்டேன். மெட்டீரியல் டிரான்ஸ்பர் நோட் issued in October under requisition number 55 was directed to job 124. அடுத்த 54 போ 55 கேட்டிருக்கான் தெரியுமா? அது 118க்காக கேட்டிருக்கா, அதை நான் எங்க மாத்தி விட்டேன்? 124க்கு. அப்ப எதோட காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும்? அதை 124ஓட காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும், தவிர 118ஓட காஸ்ட்ல ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹவர்லி ரேட் எல்லாம் கொடுத்துட்டான். The factory overhead same rate as செப்டம்பரோட சேம் ரேட் தான் அக்டோபருக்குன்ட்டான். You are asked to compute the factory cost of the completed job. It is the practice that management charge 10% of factory cost to admin and selling. 10% தான் admin and selling. Factory cost ஓட 10% தான் admin selling. என்னென்ன ப்ராஜெக்ட்க்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொல்றான்னா 15, 18, 120. நல்லா கவனிங்க. 115, 118, 120 இந்த 3 ஜாபுக்கான காஸ்ட் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு. செப்டம்பர் அக்டோபருக்குன்ட்டான். ஃபர்ஸ்ட் செப்டம்பருக்கு சொல்றேன். செப்டம்பருக்கு அவன் கொடுத்துருக்கான் தெரியுமா? அது அப்படியே போட்டா போதும். செப்டம்பருக்கு அவனே கொடுத்துட்டு 115, 118, 120. செப்டம்பர் 115 பத்தி வச்சுக்கோ. மெட்டீரியல் 1325, இங்க 810, இங்க 765. அவனே கொடுத்துட்டான். லேபர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 800, 500, 475. இதுவும் அவனே கொடுத்துட்டான். ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 640, 400, 380. இதையும் அவனே கொடுத்துட்டான். இது ஆட் பண்ணினா உனக்கு வேலை முடிஞ்சது. எந்த மந்த்தை பொறுத்தவரையும்? செப்டம்பர் மந்த்தை பொறுத்தவரையும் ஆட் பண்ணா 2765, 1710, 1620. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? அக்டோபர் மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். அக்டோபர் மாசத்துக்கு இது மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் இது, லேபர் காஸ்ட் இது, ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் இதுன்னு கொடுக்கல. அது போல ரெக்வசிஷன் நோட் கொடுத்துருக்கான். லேபர் அவர் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி ஜாப் நம்பரோட லேபர் கார்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் அரைவ் பண்ணணும். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் அரைவ் பண்ணலாமா?
3 ஜாபுக்கும் போய் இதை பார்க்கணும். 115க்கு ஒரு ஜாப் ரெக்வசிஷன் நோட் கூட வரல, மெட்டீரியல் ரெக்வசிஷன் நோட் கூட வரல. அப்ப மெட்டீரியல் ரெக்வசிஷன் ஃபார் ஜாப் ஒண்ணுமே கிடையாது. 118க்கு 3 வந்திருக்கு, அதுல 1 திருப்பி அமிச்சிட்டான் 54, 55 124 அமிச்சிட்டான் கொடுத்துருக்கான்ல. அப்ப 56 மட்டும் தான் எங்க எடுத்துட்டு இருக்கான், இங்க 18க்கு வந்திருக்கு. அதோட காஸ்ட் 515. நல்லா புரிஞ்சுக்கோ, 3 ரெக்வசிஷன் நோட் வந்திருக்கு 118ல இருந்து. 115ல இருந்து ரெக்வசிஷன் நோட்டே வரல, அதனால காஸ்ட் 0. இங்க 3 ரெக்வசிஷன் வந்திருக்கு, ஒன்னுத்த திருப்பி அமிச்சிட்டேன், ஒன்னுத்த 124 அமிச்சிட்டேன், இன்னொன்னு 118 யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ 56 தான் யூஸ் ஆயிருக்கு. அதோட காஸ்ட் எவ்வளோ, 515. 120க்கு ஒரே ஒரு ரெக்வசிஷன் நோட் 665, அதோட காஸ்ட் எவ்வளோ. மீதி ரெக்வசிஷன் நோட் தேவையில்லை, அது அந்த காஸ்ட் ஷீட் போட்டா எடுத்துக்கலாம், நம்ம அது போடல விட்டுறலாம். இப்ப இது போட்டாச்சா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லேபர். லேபர் பாரு, 115க்கு 118க்கு 120 கொடுத்துருக்கான். எப்படி 115 118 120 121 124 121 124 நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு என்னன்னா 115 118 120 இந்த ஜாப் நம்பர் தான் தேவை. 115 பாத்தீங்கன்னா 25 ஹவர்ஸ் ஆஃப் ஏ 25 ஹவர்ஸ் ஆஃப் பி. 118 பாத்தீங்கன்னா 90 ஹவர்ஸ் ஆஃப் ஏ 30 ஹவர்ஸ் ஆஃப் பி. 120க்கு பாத்தீங்கன்னா 75 10. இது ஹவர்ஸ். ரேட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும்ல, ரேட் கீழே கொடுத்துருக்கான். 3 rupees ஏ 2 rupees பி. அப்ப into 3 into 2 into 3 into 2 into 3 into 2 25 into 3 75 50 75 plus 50 125 90 into 3 270 60. அப்ப இது லேபர் காஸ்ட் கரெக்டா. இது என்ன காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். அடுத்து நீ என்ன காஸ்ட் போடணும், ஓவர் ஹெச் காஸ்ட் போடணும். ஓவர் ஹெச் காஸ்ட் எப்படி, இங்க லேபர்ல எத்தனை பர்சன்டேஜ் பாரு, அதே லேபர்ல எத்தனை பர்சன்டேஜ் ஓவர் ஹெச். லாஸ்ட் மந்த் லேபர் 800 இருக்கும்போது ஓவர் ஹெச் எவ்வளவு 640, 80%. அப்ப இதுல 80% இது. 125ல 80% எவ்வளவுன்னு போடு, 90யா 96ஆ. 400 500 இங்கேயும் 80%. அப்ப இங்க 80%, இங்க 90 வந்துச்சுன்னா இங்க 90, இங்க 100 வந்துச்சுன்னா இங்க 100. அப்ப இங்க 80னா இங்க 330ல 80 போடு, 330ல 80% 264. இங்க 80% வருது. 475க்கு 380 எத்தனை பர்சன்ட் பாரு, 380 divided by 475 into 100. அப்ப இதுல 80% ஓவர் ஹெச். 245ல 80% எவ்வளோ, 196. அப்போ இது லேபர் காஸ்ட், இது மெட்டீரியல் காஸ்ட், இது ஓவர் ஹெச் காஸ்ட். ஆட் பண்ணா ஃபேக்டரி காஸ்ட், இது ஆட் பண்ணா ஃபேக்டரி, இது ஆட் பண்ணா ஃபேக்டரி காஸ்ட். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ல சொல்லியிருந்தான், ஃபேக்டரி காஸ்ட் அப்புறம் அட்மின் காஸ்ட் பத்தி பேசியிருந்தான்ல. அட்மின் காஸ்ட் என்ன சொல்லிட்டான், 10% ஆஃப் தி ஃபேக்டரி காஸ்ட் இஸ் அட்மின் காஸ்ட். அப்ப இதுல என்ன பண்ணிடணும், ஆட் அட்மின், இதுல 10%, இதுல 10%, இதுல 10% போட்ட அட்மின் காஸ்ட். வரது காஸ்ட் ஆஃப் சேல், அதுல 20% ப்ராஃபிட், அதுல 20% ஆட் பண்ணா செல்லிங் பிரைஸ். இவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த டேட்டா முடிஞ்சு போன டேட்டா, இது எது கொடுத்திருக்கான், ஓவர் ஹெச் ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்க கொடுத்திருக்கான், பிரசன்ட் பண்ணியது. அக்டோபர்ல மெட்டீரியல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க, ரெக்வசிஷன் நோட் எடுத்து கண்டுபிடிக்கணும். 115க்கு என்னென்ன ரெக்வசிஷன் வந்திருக்கு, 118 120. 115க்கு வரல நில் போட்டேன், 118க்கு 3 வந்திருக்கு, 3த்தையும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒன்னு ரீடைரக்டட், இன்னொன்னு 124 காமிச்சிட்டேன், இன்னொன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன், அது மட்டும் போட்டுரு. 120க்கு ஒரே ஒரு ஜாப் ரெக்வசிஷன் நோட் 660. அடுத்தது லேபர். லேபருக்கு எத்தனை ஹவர்னு கொடுத்துட்டான். ஷாப் ஏ ஷாப் பி, ரெண்டு ஃபேக்டரி, ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஏ டிபார்ட்மெண்ட்ல 115 இவ்வளவு நேரம், பி டிபார்ட்மெண்ட்ல இங்க ஏக்கு இவ்வளவு, பிக்கு இவ்வளவு, ஏக்கு இவ்வளவு. அதுக்கான ரேட் காமன், மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, லேபர் கிடைச்சிருச்சு. இப்போ ஓவர் ஹெச் போடணும், எதுல ஓவர் ஹெச் வில் பி ரெக்கவர்ட் அட் லேபர். அப்ப இங்க லேபர் எவ்வளோ 800, இங்க ஓவர் ஹெச் எவ்வளோ 640, 80%. அப்ப இதுல 80% ஆன்சர். தனித்தனியா செக் பண்ணணும். மேபி இந்த இடத்துல என்னவா இருக்கலாம், இந்த இடத்துல என்ன 100% 90%. அப்போ அதுக்கு 90 தான், இங்கே 90 போடணும். இங்க 80 இருக்கிறதுனால இங்க 80, இங்க சப்போஸ் 75 இங்க 75 போட்டா முடிஞ்சிருச்சு. ஆட் பண்ண என்ன காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்டோட என்ன ஆட் பண்ணிடணும், அட்மின். அட்மினுக்கு அவன் தனியா கொடுத்துருக்கான், இல்லைன்னா இதோட முடிச்சிடலாம். இல்ல ஃபேக்டரி காஸ்ட்லயே ப்ராஃபிட் ஆட் பண்ணி சேல் போட்டுடலாம். அட்மின் போடுன்னு இருக்கான், இதுல 10% அட்மின் போடுங்கிறான், 10% அட்மினை போடு. இல்லன்ட்டானா போடாத. செல்லிங் 10% போடுனா செல்லிங் போடு, இல்லன்னா போடாத, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் என்ன காஸ்டிங்க, ஜாப் முடிஞ்சது. ஓகேவா, நம்ம இதோட என்ன முடிச்சிட்டோம், மெத்தட்ல ஜாப் முடிச்சாச்சு, பேட்ச் முடிச்சாச்சு,
கான்ட்ராக்ட் காஸ்டிங் முடிச்சாச்சு. அது வந்து மெத்தட் ஆஃப் காஸ்டிங்ல ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாப்டர் ப்ராசஸ் காஸ்டிங். ஓகே, நான் சொன்ன அந்த 5 ப்ராப்ளம் மட்டும் போட்டு பாரு போதும். ஜாப் காஸ்டிங் பொறுத்தவரை நான் சொன்ன இந்த 5 ப்ராப்ளம் பிளஸ் ஆர்டிபி, எம்டிபி, வேற எதுவும் வேண்டாம்.